மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் மீதும் தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியான தாவேகா கட்சியின் மீதும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஒரு மிகப்பெரிய புகாரை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தாவேகா கட்சியில் தான் அவங்க இருந்தாங்க. டிவிகே வைஷ்ணவி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிவிகேவனுடைய அக்கா அப்படின்னு சொல்லி அன்போடு அழைக்கப்பட்டு இருந்த அந்த வைஷ்ணவி அவர்கள் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ தாவேகா கட்சியில் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு பொறுப்பு கேட்டிருப்பாங்க போல் இருக்கு, அதை கொடுக்கலையாட்டிருக்கு வைஷ்ணவிக்கு. ஸோ அதனால் வைஷ்ணவி என்ன பண்ணிட்டாங்க, அந்த கட்சி விட்டே வெளியே வந்து டிவிகேவில் இருந்து டிஎம்கேவுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அவங்க டிஎம்கேவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய முழு நேரமும் அவங்களோட வேலை என்னவா இருந்ததுன்னா, டிவிகேவை பற்றி அவதூறு பேசுறது, டிவிகேவை பற்றி தவறாக பேசுவது, டிவிகேவை ட்ரோல் பண்ணது, முக்கியமாக தளபதி விஜய் அவர்களை ட்ரோல் பண்ணுறது, இதுதான் அவங்களோட வேலையாக இருந்தது. தளபதி விஜய் அவர்கள் எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அதை டேக் பண்ணி அதுக்கு ரீப்ளே கொடுக்கறது, அதை அந்த விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இப்படியே தான் வந்து இந்த வைஷ்ணவி அவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வைஷ்ணவி அவர்கள் கோவை மாநகர காவல் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புகார் கொடுத்துருக்காங்களாமா. என்ன புகார்னு கேட்டால், இந்த டிவிகேவில் வைஷ்ணவி அவர்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே மாறினாங்க இல்லையா, மாறினதுக்கப்புறம் டிவிகே கட்சியினர்கள் என்ன செஞ்சாங்களாமா, வைஷ்ணவி அவர்களை தவறாக ஆபாச வார்த்தைகளாலும் அதுக்கப்புறம் வந்து தவறான வார்த்தைகளாலும் ட்ரோல் பண்ணிட்டு, கேலி கிண்டல் பண்ணிட்டு பயங்கரமாக அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இந்த வைஷ்ணவி அவர்களை முழுக்க இந்த டிவிகே காரங்க தான் அதை பண்ணுறாங்களாமா. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கும் தெரியுமாமா. ஸோ அதனால் வந்து தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரி, ஏப்பா நம்ம கட்சிக்காரங்க யாரும் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, அந்த பொண்ணு விட்டுருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எந்த ஒரு அறிக்கையும் தற்போது வரைக்கும் வெளியிடலையாமா. அதே மாதிரி இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே வந்து பேசலையாமா. தளபதி விஜய் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ஆதரவாக ஒரு அறிக்கை வெளியிடுவார், இல்லை எழுத்து மூலமான ஒரு வடிவத்தில் ஒரு இது ஆணை வெளியிடுவார் அப்படின்ட்டு வைஷ்ணவி அவர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களாமா. தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிவிகேவிலிருந்து டிஎம்கேக்கு மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்கும், 3-4 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். ஸோ தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தளபதி விஜய் அவர்கள் இந்த வைஷ்ணவிக்கு நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களை பற்றி எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிடல, எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல, எந்த ஒரு கேள்வியும் கேட்கலையாம். ஸோ இதனால் விரக்தி அடைந்த வைஷ்ணவி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கோவை மாநகரில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் வைஷ்ணவி அவர்கள் ஒரு புகார் கொடுத்துருக்காங்களாமா. ஸோ இந்த மாதிரி வந்து டிவிகேவை சார்ந்தவங்க என்னை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஆபாசமாக மாற்றுறாங்க, என்னை வந்து ஆபாசமாக திட்டுறாங்க, என்னை வந்து கேலி கிண்டல் பண்ணுறாங்க, இதை வந்து யார் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ டிவிகேவிலிருந்து இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத இனிமேல் இப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து இது ஒரு ஆக்ஷன் எடுங்க, என்னோட விஷயத்தில் வந்து ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டு காவல்துறை கிட்ட வைஷ்ணவி அவர்கள் ஒரு புகாரை கொடுத்ததா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அவர்கள் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில், இது இப்போ தற்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக அரசியலில் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்களாமா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பெண்கள் அதிகமாக வரும் பொழுது டிவிகே கட்சியினர் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பெண்களோட மனசில் வந்து என்னப்பா அந்த அரசியலுக்கு வந்தால் இப்படித்தான் எல்லாரும் வந்து நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இது தவறான பார்க்குறாங்களே, தவறாக நடந்துக்கிறாங்களா அப்படின்ட்டு பெண்களோட மனசில் அப்படி நினச்சிட்டா அதுக்கப்புறம் எந்த ஒரு காலத்துலேயும் பெண்கள் அரசியலுக்கே வர முடியாது. ஸோ என்னுடைய கஷ்டங்களை வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சு இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுங்க, எனக்கு அப்புறம் வந்து நிறைய பெண்கள் அரசியலுக்கு வரணும். ஸோ டிவிகே கட்சியினர் இப்படி பண்ணால் எந்த ஒரு கட்சியிலையும் எந்த ஒரு பெண்களும் அரசியலுக்கு வர முடியாது அப்படிங்கிறத அந்த ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க மக்களே. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே வைஷ்ணவி சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். பட் சப்போஸ் அது இல்லை அப்படின்னா அது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் இதில் தலையிட்டு ஒரு முடிவை கொண்டு வரணும். இந்த வைஷ்ணவி அவர்கள் ஏன்னா ரொம்ப உண்மையை பேசுகிறாங்களா இல்லை அதிகமாக ஆட்டம் போடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது எப்படி என்ன ஏதுங்கிறத எல்லாமே பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் உண்மையை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்மளுடைய ஒப்பீனியன் என்னன்னா,
வைஷ்ணவி சொன்னது வந்து உண்மையா இருந்ததுன்னா தளபதி விஜய் அவர்கள் அதுக்கு வந்து மன்னிப்பு கடிதமோ அல்லது வந்து அவங்களோட தொண்டர்களை கண்டிச்சு ஒரு அறிக்கையை வெளியிடலாம், கண்டிப்பா வெளியிடணும். சப்போஸ் அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வைஷ்ணவிக்கு எதிராவது ஒரு ஆக்ஷன் எடுங்க. வைஷ்ணவி ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான புகார்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி மக்களே, வைஷ்ணவி அவர்களுடைய இந்த புகார் பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.